பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம் அதோட குவாலிட்டிங்க. குவாலிட்டி கரெக்டாக இருந்தால் நம்மளை சுற்றி எத்தனை பேர் போட்டிக்கிட்டாலும் நம்ம வந்து தனித்து நிற்க முடியும். நம்மக்கிட்ட எப்பயுமே இந்த பச்சை கலர் சோப்புக்கு ரொம்பவே டிமாண்டுங்க. ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சாலும் இன்னும் அதிக டிமாண்ட் ஆயிருச்சு. இன்றைக்கி குப்பைமேனி வந்து ஆர்டர் வந்திருக்குங்க. அந்த சோப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குப்பைமேனி வந்து இந்த மாதிரி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். குப்பைமேனி வந்து இலையை மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி காயோடு சேர்ந்து எடுக்கலாம். குப்பைமேனி வந்து தண்டுலேருந்து வேர்லேருந்து எல்லாமே வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகங்க. இப்போது நம்ம குப்பைமேனி வந்து அரைக்கிறது தாங்க இது முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த குப்பைமேனி இலைய போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மிக்ஸியில் அரைச்சிருக்கேன். அந்த இலைய மட்டும் வடிகட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு ஜூஸ் தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சா மட்டும்தாங்க நல்லா அரையும், நல்ல ஜூஸ் கிடைக்கும். நம்ம வந்து குப்பைமேனி இலைய மட்டும் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து இவ்வளோ ஜூஸ் தாங்க அதை எடுக்க முடியும். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ எடுத்திருக்கோம். இந்த ஜூஸை வச்சு தாங்க நாங்கள் அரைக்க போகிறோம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம குப்பைமேனியை அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து திரும்பி அந்த ஜூஸை ஊற்றி தாங்க நம்ம அரைக்கிறோம். இதுக்கு தாங்க நமக்கு டைம் ஆகுது. இப்போ இது ஃபஸ்ட் டைம் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ அரைச்சி செகண்ட் டைம் எடுக்கிறேன். இதை விட கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும். அந்த ஜூஸ் வச்சு இந்த குப்பைமேனி இலை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைங்க சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இப்படி தாங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நல்ல பெனிஃபிட் இருக்கணுக்கோசரம் எக்ஸ்ட்ரா வந்து மெனக்கிடுவேங்க. இப்போ பாருங்கள் செகண்ட் டைம் ஜூஸ் எடுத்து நம்ம இதை அரைக்கிறோம். இந்த ஜூஸ்லேயே வந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு தாங்க எனக்கு டைம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷமாவது எனக்கு தேவைப்படும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பியூர் குப்பைமேனி இலைய வச்சு ஜூஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு தாங்க எனக்கு குப்பைமேனி வந்து நிறைய தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 30 சோப்பு 25 சோப் செய்யணும்னா ஒரு கட்டப்பை நிறைய எனக்கு குப்பைமேனி தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அந்த ஜூஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய வந்து இலைகள் தேவைப்படும். ஏற்கனவே நான் இந்த மோல்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டேங்க. எண்ணெய் தடவி ஊற்றினா மட்டும்தான் அந்த சோப்பு வந்து ஒட்டாமல் இருக்கும். நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து குப்பைமேனி சோப்புக்கு வந்து ரொம்பவே டிமாண்டுங்க. இந்த குப்பைமேனி சோப்பு வந்து வெயிலில் விளையாடுற குழந்தைகளுக்கு வேர்க்குரு இருந்தாலும் சரி, உடம்பெல்லாம் சில பேருக்கு தடிப்பு தடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், உடம்பு ஊரில் எடுக்கிறவங்களுக்கும், லைட்டாக இச்சிங் இருக்கிறவங்களுக்கும் இந்த குப்பைமேனி சோப்பு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு இந்த வெயிலில் போகிறனால உடம்பெல்லாம் அலர்ஜி ஏற்படலாங்க. சில பேருக்கு வந்து வேர்க்குரு பொக்கலை வரும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு தடிச்சு போகும். வேர்வை நாத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த குப்பைமேனி சோப்பு வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே வந்து குப்பைமேனி எப்பயுமே வந்து டிமாண்டாக இருக்கும். இப்போ அதிகமாக நம்மக்கிட்ட டிமாண்டாக இருக்குது. குப்பைமேனியும் வெப்பாலை ஆயில் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. குப்பைமேனியும் வெப்பாலையும் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணலாங்க. இந்த குப்பைமேனி சோப்பு வந்து எல்லாத்துக்கும் நல்லா ரீச் ஆகிருக்கு. ஆனால் வெப்பாலை சோப்பு வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இன்னும் அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க குப்பைமேனிக்கும் வெப்பாலைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த குப்பைமேனி சோப்பு வந்து நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது வேர்க்குரு, இந்த வேர்வை துவாரங்கள், இந்த உடம்பெல்லாம் ஊரில் எடுக்கிறது, சில பேத்துக்கு அரிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குப்பைமேனி சோப்பு வந்து தாராளமாக கேட்கும். வெப்பாலை சோப்பு வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு வெப்பாலை சோப்பு யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக காட்டுது. ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த படர்தாமரை, தேமல், சொரியாசிஸ், ஈச்சிங் இந்த மாதிரி உடம்பெல்லாம் தடிச்சு போகிறது, சில பேர்த்துக்கு வந்து காயின் சைஸில் ரவுண்ட் ரவுண்டாக அலர்ஜி மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் இந்த வெப்பாலை சோப்பு வந்து ரொம்பவே நல்லா கேட்கும். வெப்பாலை ஆயிலும் வெப்பாலை சோப்பு நீங்கள் எடுக்கிறது மூலமா உங்கள் பிரச்சனைக்கு வந்து சரியாகும். நைட்டு தாங்க இந்த சோப்பு வந்து ரெடி பண்ணி ஊற்றணும். இப்போ காலையில் வந்து நம்ம சோப்பு எடுத்துடலாம். நல்ல சுத்தமான எண்ணெயும் நல்ல பொருள் சேர்த்தா ஒரு 6 மணி நேரத்துலேயே உங்களுக்கு சோப்பு வந்து செட் ஆயிரும். நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சோப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நம்ம சோப்பு வந்து வெயிட் பார்ப்போம். கிட்டத்தட்ட சோப் நம்ம எடுக்கிறம்போது 95, 97, 98 இந்த மாதிரி கிராம்ஸில் வந்து நம்மளுக்கு காட்டும். இது ட்ரை ஆனோடனே கொஞ்சம் குறையும். நம்மளுக்கு வந்து 90 கிராம்ஸ் வரைக்கும் சோப்பு வந்து கிடைக்கும். நான் இந்த மாதிரி குட்டி சோப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேங்க. எங்கேயாவது வெளியூருக்கு போனால் 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி முழு சோப்பு வந்து கொடுக்காம இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சோப்பு கொடுத்தா அவங்க அன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.